So good morning, students. Okay. So today we will start off with properties of matter, first unit. So in the course Engineering Physics PH 8151. Today we are dealing with Module 1, Lecture 1. Okay. So Unit 1 வந்து 3 மாடியூலா பிரிச்சுக்கிறோம். சரியா? Module 1 you will be discussing elasticity, stress strain diagram and its uses, factors affecting elastic modulus and tensile strength. அதாவது இந்த மாடியூலோட எண்ட்ல, அதாவது இந்த மாடியூல் இந்த வீக்ல முடிச்சிருவோம். மோஸ்ட்லி 3 லெக்சரா பிரிச்சு முடிப்போம். இந்த லெக்சரோட எண்ட்ல யூ மஸ்ட் பி ஏபிள் டு டெல் வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸ்ட்ரெயின் மீன்ஸ் யூ மஸ்ட் பி ஏபிள் டு டிஃபைன் வாட் இஸ் ஸ்ட்ரெயின். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா என்னன்றதை டிஃபைன் பண்ண உனக்கு தெரிஞ்சிருக்கணும். Draw the stress strain diagram வரையறதுக்கு நீ கத்துக்குவ. Analyze its uses, அதோட uses என்ன அப்படின்றதையும் you must be able to list out the uses. And also அந்த stress strain diagram பேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி உடையது அப்படின்றதையும் உங்களால சொல்ல முடியும். தென் முக்கியமான சில டேர்ம்ஸ் லைக் yield strengthனா, ultimate tensile strengthனா என்ன, what is meant by fracture, ductility அப்படின்னா என்ன அப்படி at the end of this lecture you will be able to tell. And also analyze the factors affecting elastic modulus and tensile strength. So இந்த மாடியூல் இந்த வீக் எண்ட்ல இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த லெக்சருக்கு பர்டிகுலர்லி இன்னைக்கு லெக்சர்ல வில் பி சீயிங் ஆல் தீஸ் டர்ம்ஸ். எலாஸ்டிசிட்டினா என்ன, what is meant by stress, what is strain, modulus of elasticity, yield strength, ultimate tensile strength அப்படின்னாலாம் என்னன்றதை பார்ப்போம். Plus you'll also draw the stress strain plot. Stress strain plot and also see the of various types of stress and strain. Okay. So இதுதான் இன்னைக்கு நம்ம கத்துக்கிறதுக்கு these are our learning outcomes. That is, at the end of this lecture you must be do all these things. You must be able to define elasticity, stress, strain, modulus of elasticity, yield strength, ultimate tensile strength. Also, you must be able to draw the stress strain plot. Also, if categorize the various types of stress and strain. These are the learning outcomes of today's lecture. Okay. So, what is stress? நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது நார்மலா நம்ம ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்ட்ரெஸ்? ஸ்ட்ரெஸ்னா என்ன, வாட் இஸ் ஸ்ட்ரெஸ்? சப்போஸ் ஒரு ரப்பர் பேண்ட் டென்ஷன், தட் இஸ் ரப்பர் பேண்டை ஸ்ட்ரெச் பண்றோம் அப்படின்னா அது வந்து நார்மலா இருக்கிறப்ப the molecules and atoms within it அது ஒரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். பட் when you are applying a force, the rubber band tries to pull இல்லையா, நீங்க இழுத்துட்டு விட்டீங்கன்னா திருப்பி ரீகெயின் ஆயிக்குது இல்லையா ஒரிஜினல் ஷேப்ப. that property is called elasticity. ஓகே, நம்ம ரப்பர் பேண்ட்ல அது விசிபிளா இருக்கு. எந்த ஒரு இப்போ ஒரு ஸ்டீல் ஸ்கேல் நீங்க நார்மலா உங்களோட கிளாஸஸ்க்கு எடுத்துட்டு போவீங்க இல்லையா ஸ்டீல் ஸ்கேல், அதையுமே நீங்க பெண்ட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா திருப்பி அது ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். ஓரளவு பெண்ட் பண்ணீங்கன்னா அது ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். வென் நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறப்ப அது பெர்மனண்டா ஒரு பெண்ட் ஆகி இருக்கலாம். ஸோ எப்படி அது ஒரிஜினல் ஷேப்புக்கு திரும்பி ரீகெயின் ஆகுதுன்னா பை த ப்ராப்பர்ட்டி கால்ட் எலாஸ்டிசிட்டி. ஓகே, ஸோ பாத்தீங்கன்னா elasticity is the property by which a material regains its original shape after removal of the deforming forces. So இன்ட்ரின்சிக்காவே எப்படி வந்து நியூட்டன்ஸ் லால 3 லா இருக்கு இல்லையா, அதுல செகண்ட் லாக்கு என்ன நேம்? எஸ், நியூட்டன்ஸ் லா எத்தனை லா இருக்கு? 3 laws. Three laws. அதுல ஃபர்ஸ்ட் லா என்ன? What is the first law?
லா ஆஃப் இனர்ஷியாவா? லா ஆஃப் இனர்ஷியா கரெக்ட். சோ அது லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்றது என்ன மேம் அது வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அது அமைதியா இருக்கும், வேற ஏதாச்சும் வந்து தடுக்கையில தான் அது மாறும் சொல்லிச்சு. A mass can never change its position until an external force is applied. எஸ், அந்த லா ஆஃப் இனர்ஷியாவை பேஸ் பண்ணி தான் இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டியுமே இருக்கு. அதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை ஆனாலுமே ஒரு மெட்டீரியல் அதோட ஒரிஜினல் ஷேப்ல இருந்து மாறுறதுக்கு இட் ஷோஸ் சம் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதுதான் இனர்ஷியா அப்படின்றது. அதாவது எந்த நிலையில இருக்குதோ அதுலயே கண்டினியூ பண்றதுக்கு தான் எந்த ஒரு பொருளுமே விரும்பும். ஸோ அந்த அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி அப்படின்றது. இட்ஸ் அது ஒன் ஃபார்ம் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இனர்ஷியா. என்னன்னா ஒரு நம்ம ரப்பர் பேண்ட்னாலுமே நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். ஒன்ஸ் த ஃபோர்ஸ் இஸ் ரிமூவ் இட் கம்ஸ் பேக் டு த ஒரிஜினல் ஷேப் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லா பொருளுமே நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ளர இருக்கையில அது திருப்பி அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ இந்த எலாஸ்டிசிட்டி அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஏன் வந்து இதை பத்தி இது பண்றோம் அப்படின்னா, ஏன் எலாஸ்டிசிட்டி பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, இப்ப நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம். நார்மலா ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிரிக் யூஸ் பண்றோம், கான்கிரீட் பில்லர்ஸ்க்காக ராட்ஸ் யூஸ் பண்றோம், அதர் தன் தட் எலக்ட்ரிக்கல் யூட்டிலிட்டிஸ், அப்புறம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற மற்ற ஹெட்செட், மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம், அந்த மாதிரி வேரியஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் இப்போ. ஏன்னா வந்து நம்ம கேஸ்கெட் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கால ஆகாம வேற ஏதாவது நார்மல் பிளாஸ்டிக்கால ஆயிருந்ததுன்னா ப்ரெஷர் குக்கர்ல இருக்க டெம்பரேச்சருக்கு அது மெல்ட் ஆகி அது நம்ம சாப்பாடோட கலந்துரும். ஸோ அந்த அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஹீட்டையும் அவ்வளோ அதனால ஏற்படக்கூடிய ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸஸையும் வித்ஸ்டாண்ட் பண்ற அளவு அந்த கேஸ்கெட் இருக்கும். அது வந்து மெல்ட் ஆயிடாத அளவு அதை இது பண்றாங்க. ஸோ எலாஸ்டிசிட்டின்றது ஜஸ்ட் லைக் தட் நம்ம டெஃபினிஷனா இதை படிச்சாலும் டெய்லி ஒர்க்ஸ் ஆஃப் லைஃப்ல அது வந்து we are actually coming across various materials. அதனாலதான் வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த யூடியூப் லிங்க் ஐ வுட் லைக் டு share. So there is something called universal testing machine. அந்த universal testing machineல இந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட் பேசிங்கன்னா conducting tensile test, 500 diameter tensile specimen. So இது ஒரு particular diameter உள்ள ஒரு specimen ஒரு மெட்டீரியல்ல வந்து இட் இஸ் பீயிங் அது இழுவையில, அதாவது ரெண்டு பக்கமும் வந்து இதுல இது பீயிங் ஃபிக்ஸ்ட் அது வந்து ஸ்ட்ரெச்ட், அந்த ரெண்டு சைடுமே ஃபிக்ஸட் எண்ட்ஸா வச்சுட்டு இட்ஸ் பீயிங் ஸ்ட்ரெச்ட். இதுக்கு பேரு யுனிவர்சல் டெஸ்டிங் மெஷின். ஓகே, ஸோ இந்த யுனிவர்சல் டெஸ்டிங் மெஷின்ல பாத்தீங்கன்னா அது ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்படி ஸ்ட்ரெச் ஆகுறப்ப அப் டு சம் பாயிண்ட் ஆஃப்டர் ரிமூவிங் த ஃபோர்ஸ் இட் ரீகெயின்ஸ் த ஒரிஜினல் ஷேப். இந்த ராட் வந்து ஒரிஜினல் ஷேப்பை ரீகெயின் பண்ணும். பட் ஆஃப்டர் அ பர்டிகுலர் பாயிண்ட், இதுலயே இந்த இல்லஸ்ட்ரேஷன்லயே நீங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னா, யூ கேன் சி ஸ்லோவா வந்து பெர்மனண்டா வந்து அது அந்த ராட் வந்து இழுத்தபடியே ஆயிடும். தட் இஸ் லெங்த் கெட்ஸ் எலாங்கேட்டட், பெர்மனன்ட் செட் இருக்கும். And slowly just note down this area. Slowly necking begins. அப்படியே அது வந்து ஸ்லோவா வந்து அந்த மெட்டீரியல் வந்து விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி நெக் ஆயிட்டு அண்ட் அந்த நெக்கிங் வந்து ரொம்ப, அதாவது அந்த இடம் இதாயிட்டு இது மாதிரி கட் ஆயிடும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஃப்ராக்சர். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்றோமோ அந்த ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. அதாவது இப்போ இது ஒரு cuboidal மெட்டீரியல் அப்படின்னா இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஹியர் இந்த ஃபோர்ஸுக்கு அதாவது அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா வந்து நியூமரிக்கலி இட் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ன்றது இட்ஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு force by area.
ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் பை த ஏரியா கிடையாது. இட்ஸ் பீங் இன்டர்னலி டெவலப்ட். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இன்டர்னல் லேயர்ஸ் வந்து தே வில் பி, இதுதான் இனர்ஷியானால, அதாவது ஒரு பொருள் அப்படியே இருக்கிற விரும்பும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் இனர்ஷியானால டெவலப் ஆகுற ஃபோர்ஸஸ். ஸோ திஸ் ஃபோர்ஸ் பை நியூட்டன்ஸ் தேர்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன? வாட் இஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா? neither be created nor be destroyed. அது எனர்ஜி, நீ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி சொல்ற. equal and opposite For every reaction there is an equal and opposite reaction. Okay, so for every action, அதாவது இங்க வந்து F என்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதுக்கு ஈக்குவலாவும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் அதே ஃபோர்ஸ் இங்க டெவலப் ஆகும். ஓகே, பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் லேயர்ஸ் that are pulling this object. இந்த ஆப்ஜெக்ட்ல F என்ற ஃபோர்ஸ், ஆக்சுவலா இது ஒரு கியூபாய்டல் ஆப்ஜெக்ட். நான் அதோட ப்ரொஜெக்ஷனை மட்டும்தான், அதாவது ஃப்ரண்ட் சைடை மட்டும்தான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதுல இங்க இருக்கிற ஒரு லேயர்ல, பக்கத்துல இருக்க லேயர்ல F என்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால each portion of this layer will pull that layer in the opposite direction. Okay, so actually அது இன்டர்னலா டெவலப் ஆகுற, it is a process that is internal, intrinsic to the material. அந்த மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டினால டெவலப் ஆகுறது தான் ஸ்ட்ரெஸ். பட் நம்ம மேத்தமேட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்பவுமே எக்ஸ்டர்னலி அப்ளைட் ஃபோர்ஸுக்கு நியூட்டன்ஸ்ல நம்ம அந்த ஃபோர்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். இன்டர்னலா டெவலப் ஆகுற ஃபோர்ஸை நம்ம மெஷர் பண்ண முடியாது. பட் we use the Newton's law to equate both. எக்ஸ்டர்னலா அப்ளை ஆகுற ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இன்டர்னலா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை அங்க யூஸ் பண்ணிக்கிறோம். பட் இன்டர்னலா டெவலப் ஆகுறது தான் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது ஆக்சுவலி it gets developed because of elasticity. ஒரு மெட்டீரியல் எலாஸ்டிக்கா இருக்கு, அதாவது it has the property to regain the original shape அப்படின்னா தான் அங்க ஸ்ட்ரெஸஸ் டெவலப் ஆகும். இப்போ எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஆல் நோன் மெட்டீரியல்ஸ், கான்கிரீட்டுக்கும் ஒரு எலாஸ்டிசிட்டி இருக்கு, ஸ்டீலுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கு. பட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்றது எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு ஆப்போசிட். அதாவது அது வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா பெர்மனண்டா டிஃபார்ம் ஆயிடும். எக்ஸாம்பிள் நீங்க எதுவும் சொல்ல முடியுமா பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்கு? Can you think of a material that ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே அது கம்ப்ளீட்டா மாறிடுற ஏதாவது ஒரு மெட்டீரியலை பத்தி யோசிங்க பார்க்கலாம். மேம் கிளாஸ் மேம். Glass is plastic. Any other example? Glassல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அது கம்ப்ளீட்டா நொறுங்கிரும். It doesn't regain the original shape. What else? வேற என்ன? சாக் பீஸ்ல ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா சாக் பீஸ் எக்ஸ்பேண்ட்லாம் ஆகாது, டக்குன்னு உடஞ்சிரும் இல்லையா? சோ அந்த மாதிரி பிளாஸ்டிக், ஆமா பிளாஸ்டிக் பைப்ஸ். சோ காமன் எக்ஸாம்பிள்ஸ்னா சாக் பீஸ், கிளாஸ், ஆமா பிளாஸ்டிக், கிளாஸ், இதெல்லாம் வந்து காமன் எக்ஸாம்பிள்ஸா சொல்லிக்கலாம். எஸ், என்ன ஷா என்ன சொல்றீங்க? wood of course up to some point it has elasticity. ஏன்னா woodோட elasticity வந்து நம்ம ஒரு மர சட்டம் இருக்கு, நீ அதை வளைச்சிட்டு விட்டீங்கன்னா ஓரளவு திருப்பி ரீகெயின் ஆயிக்கும் தானே. wood is elastic, wood is not plastic. okay, ballpoint pen வந்து again it has some elasticity. ஏன்னா அதான் it depends on the material. okay, காமனா பிளாஸ்டிக் மெட்டீரியல்னு சொல்லணும்னா அது கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிடும். கிளாஸ், சாக் பீஸ் எல்லாம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நீங்க சொல்ற பால் பாயிண்ட் பென் வந்து அந்த பால் பாயிண்ட் அந்த ரீஃபில்ல மட்டும் எடுத்துட்டு நீ வளைச்சு விட்டீங்கன்னா அகெயின் அது வளையும் இல்லையா? ஆனா லெங்தா லாங்கிடியூடினலா எலாங்கேட் பண்ணேன்னா இட் மே பிரேக். ஓகே, so it depends on how எந்த ஃபார்ம்ல நீங்க அதை யூஸ் பண்றீங்க, எந்த ஃபார்ம்ல ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்றத பொறுத்து அதோட எலாஸ்டிசிட்டி இருக்கும். Actually it is stress along the y-axis, that is stress is F by A along the y-axis, and strain இங்க வந்து நான் ஒரு மெட்டீரியல் being elongated lengthwise by applying a force. strain வந்து change in length by original length. change inறது delta அப்படின்ற சிம்பலால எக்ஸ்பிரஸ் பண்றேன். so here இந்த பாயிண்ட்க்கு பேரு தான் எலாஸ்டிக் பாயிண்ட். ஓகே, அந்த எலாஸ்டிக் லிமிட்
அந்த எலாஸ்டிக் லிமிட் குள்ளார when the applied force is removed the object regains its original shapeக்கு போயிடும். But once it exceeds in the elastic limit exceed ஆனதும் the curve becomes non-linear. It is no more linear and up to a point called the yield point. இந்த பாயிண்ட்க்கு பேர் yield point. இந்த yield pointக்கு பிறகு என்ன ஆக ஆரம்பிச்சிரும்? The material starts having a permanent set. So இப்ப இந்த பாயிண்ட் வரையும் deform பண்ணிட்டு if I'm going to remove the force, I'm force into 0, permanent ஒரு elongation இருக்கும். Okay, this change in length is permanent elongation. The permanent இருக்கிற elongation இருக்கு இல்லையா, this portion, this is called permanent set or residual strain. நம்ம force remove பண்ண பிறகும் ஒரு elongation இருக்கும். இத நீ பிசிக்கலா ரிலேட் பண்ணிக்கணும்னா கன்சிடர் ரப்பர் பேண்ட். நீ ஓரளவு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு விடுறப்ப அது திருப்பி ஒரிஜினல் ஷேப்புக்கு போயிடும். அதே இது நீ ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெச் பண்ண அப்படின்னா அந்த ரப்பர் பேண்ட் வந்து கொஞ்சம் நெகிழ ஆரம்பிச்சிடும் இல்லையா, கொஞ்சம் அதோட ஒரிஜினல் லெங்க்த்துக்கு திருப்பி போகாது, கொஞ்சம் எலாங்கேட் ஆயிடும். ஸோ அததான் அதே கான்செப்ட் தான் ஃபார் எனி மெட்டீரியல், ஸ்டீலுக்கா இருக்கட்டும் வேற வேற விதமான மெட்டீரியல்ஸ்க்கா இருக்கட்டும், எல்லாத்தையும் இதுதான். ஓரளவு நீ வந்து இது பண்ண force is within a limit அப்படின்னா it regains its original shape. But when the force crosses the elastic limit ஒரு permanent deformation அதுல இருக்கும். Okay, so this is known as yield point. இத வந்து ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மான்னு டினோட் பண்ணுவோம். சிக்மா y அப்படின்றது yield point. Okay, so when stresses increase beyond the yield point, strain increases. Strain வந்து ஒரு சின்ன increase in forceக்கே strain ரொம்ப அதிகமாயிடும். And the strain keeps on increasing. நம்ம அந்த யுனிவர்சல் டெஸ்டிங் மெஷின் அந்த வீடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த வீடியோல பார்த்தது போல after this point ultimate tensile strength UTS அப்படின்னு பேரு, சிக்மா UTS இல்ல just UTS, ultimate tensile strength, the maximum stress that the material can withstand. அந்த பாயிண்ட்க்கு பிறகு என்ன ஆரம்பிச்சிரும்னா the material starts necking and it breaks at this point called the fracture point. Okay, so this is the stress strain diagram. Ida vanda maybe I will show you the stress strain diagram here. Yeah, so there is a linear region called the elastic region. adukku mela உள்ளது ஃபுல்லாவே plastic region. So the elastic limit or value, the stress corresponding to the elastic limit is known as the yield strength. And beyond the yield strength namakku vandu plastic region begins. Adhaadu or permanent deformation will remain in the material. The maximum stress that the material can withstand is known as the ultimate tensile strength. So this point where the and the stress ku mela vandu necking of the material begins. Okay, so adha in the value of stress it's known as the ultimate tensile strength, sigma UTS அப்படினு சொல்லுவோம். சரியா? So after the ultimate tensile strength cross பண்ணி stress increase ஆகறப்ப the strain increases. Even without increase in stress, strain ரொம்ப அதிகமா increase ஆகும், necking begins and the material fractures at a particular point. Okay, so இப்போ வந்து நம்ம இது ஒரு elongation, அதாவது ஒரு மெட்டீரியல்ல length wise நம்ம force apply பண்ணி elongate பண்ணும்போது we are taking care அதாவது இந்த stress strain diagram அதுக்கு தான் வரைஞ்சிருக்கோம். Okay, so the corresponding modulus of elasticity, that is stress, the applied stress by strain within the elastic limit, it will be a constant. This is according to Hooke's law. இது நீங்க ஸ்கூல்லையுமே படிச்சிருந்தாலும் படிச்சிருப்பீங்க. பட் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா drawing the stress strain diagram alone
வந்து ஒரு 4 மார்க்ல உங்களுக்கு பார்ட் ஆஃப் 16 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். பிளஸ் லாட் ஆஃப் டெஃபினிஷன்ஸும் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல இருக்கு. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அது நல்ல ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே யூ கேன் ப்ரெசென்ட் த ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ stress by strain equal to Young's modulus. Young's modulus ன்னு சில புக்ஸ்ல பிரசன்ட் பண்ணுவாங்க, சில புக்ஸ்ல it is also represented as capital Y. Okay, so this is regarding the normal stress, that is stress applied perpendicular to a material along the length. So adnala sometimes it is also known as longitudinal stress. The stress strain diagram நம்ம ஒரு longitudinal stressக்கு சப்ஜெக்ட் ஆயிருக்க ஒரு மெட்டீரியல்ல ஏற்படுற லீனியர் ஸ்ட்ரெயினை பொறுத்து how the stress and strain are varying. Hooke's lawனா என்னன்னு பார்த்தோம், yield strengthனா என்னன்னு பார்த்திருக்கோம். We also saw what is the elastic modulus for a material subjected to normal stress. Okay, so so the stress can be, நம்ம இங்க வந்து பாக்குறப்ப elongation, அதாவது மெட்டீரியலை இழுவையில வச்சிருக்கையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம். There is also another type, compression, compressive stressம் இருக்கலாம். There is another type of stress called shear stress. Shear stressன்றது வந்து imagine a pile, அதுக்கு வந்து tangential, அதாவது இது வந்து perpendicular 90 டிகிரில ஆக்ட் ஆகுது இந்த ஃபோர்ஸஸ்லாம். So these fall under the category of normal stresses. Along the surface act ஆகுது force அப்படின்னா then that is called shear stress or tangential stress. Okay, so these are three types of stresses. Stress வந்து usually ஒரு since it is associated with force is a vector, so force by area ன்றதுனால stress வந்து ஒரு வெக்டாரா தான் இருக்கும். But there is a special case where ஒரு பிளாக்ல வந்து if we are going to apply force on all direction, then such a case is known as bulk stress or volume stress, and it is equal to pressure. Pressure is force by unit area, but pressure is a scalar. Okay, so அது வந்து another type of stress. So normal stressல tensile stress, compressive stress இருக்கு. Tangential stressல shear stress, tangential stress is also known as shear stress. And the third category is the volume stress or bulk stress, which is the pressure. Okay, these are different types of stresses. Is it clear? Clear irukka? Idhula edho doubts irukka? Yes ma'am. No ma'am. No doubts. Yes, okay. Okay. So stress can be it can be normal stress, tangential stress. I think here there is a spelling mistake. Tangential. No, the spelling is correct. Normal stress, tangential stress, volume stress or bulk stress or pressure. So volume stress ன்றது நமக்கு ஒரு மெட்டீரியலை ஃபுல்லா கம்ப்ளீட்டா பிரஷரைஸ் பண்றது அப்படின்றது தான் வால்யூம் ஸ்ட்ரெஸ். So normal stress can be either tensile, இழுவையில இருக்கலாம், or compressive, இல்ல அழுத்தத்துல இருக்கலாம். Okay, so tensile stressum compressive stressum the two kinds of normal stress. Okay, so stress பத்தி define பண்ண சொல்லி ஒரு 2 marks வந்ததுன்னா you should draw this flow chart as well. Okay, okay, so tensile stress, compressive stress ன்னு normal stress further ரெண்டு நம்ம பிரிச்சுக்கலாம். So associated strain நம்ம வந்து இப்ப we saw that stress can be of three types: normal stress, tangential stress, shear stress. So change in dimension to the original dimension, அதுதான் strain. நம்ம ஏற்கனவே வந்து இந்த stress strain diagram வரையில பார்த்தோம். ஒரு wire இருக்கு, அந்த wireல நம்ம lengthwise நார்மலா ஒரு force apply பண்றப்ப its length increases. I expressed it as delta L by L ன்னு போட்டிருந்தேன். பட் இங்க வந்து ஒரிஜினல் லெங்த் கேபிட்டல் L ன்னு போட்டிருக்காங்க, and change in length small L ன்னு போட்டிருக்காங்க. So
L by L அப்படின்றது ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, ஒன்லி திங் நோட்டேஷன்ஸ் டிஃபர். ஸோ நீங்க இந்த நோட்டேஷன்ஸ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு நோட்டேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ சி டு தட் என்ன மீனிங் அப்படின்றத புரிஞ்சுட்டு உங்களுக்கு கன்வீனியன்டான ஒரு நோட்டேஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த புக் ஃபாலோ பண்றீங்களோ அதுல ஃபாலோ பண்ற நோட்டேஷன். ஏன்னா நான் சொன்னது போல யங்ஸ் மாடுலஸ் இஸ் லீனியர் ஸ்ட்ரெஸ், அதாவது நார்மல் ஸ்ட்ரெஸ் பை லீனியர் ஸ்ட்ரெயின். பட் அதை வந்து ஈன்னு சில புக்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க, ஒய்ன்னு சில புக்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அது ரெப்ரசன்டேஷன்ஸ்னாலேயே சில இது குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லுக் பியாண்ட் தட். நீங்க எப்பவுமே மீனிங் என்னன்றத பாருங்க. அந்த ரெப்ரசன்டேஷன் நீங்க வந்து ஒரு, அதனாலதான் ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ண சொல்றேன். ஏன்னா இது கிளாஸ் நோட்ஸ் மாதிரி இதை நீங்க ரன்னிங் நோட்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஐ வில் ஷேர் அ வீடியோ வேர் ஐம் டிஸ்கசிங் ஆல் திஸ், அதை பொறுமையா பார்த்து அதுல நீ நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, see to that you follow. அது வந்து கொஞ்சம் ஒரு நோட் போட்டு நீங்க ஒரு நோட்டேஷனை உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த நோட்டேஷனை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி. அதான் இப்போ ஒரு 16 மார்க்னா யூ மஸ்ட் பி ரெடி வித் an ஆன்சர். அதை ஏன்னா ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீ புக்ல இருந்து படிச்சுட்டு போய் 16 மார்க்ல டைரக்டா எக்ஸாம்ல பிரசென்ட் பண்றதுன்றது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ பெட்டர் ப்ரிப்பேர் யோர் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். அதுல இருந்து நீங்க ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிட்டு எக்ஸாம்க்கு போற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே, so this is linear strain. நம்ம இத டீடைலா அந்த stress strain diagram இது பண்ணையிலே பார்த்துட்டோம். இப்போ shear stress பொறுத்தவரை when force is acting in this direction, the material gets sheared in the theta angle. theta தான் shear strain. okay, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த L thetaன்றது தான் change in dimension. so L theta by original length L, so that will give you theta. okay, so volume strainன்றது change in volume. if it is compressive, change in volume by original volume. okay, change in volume by, அதனால தான் நம்ம delta V by V ன்னு போட்டுக்கிறப்ப change in volume அது வந்துரும். இல்லாட்டி small v by capital V, அது நமக்கு small v யும் capital V யும் ஒரே மாதிரி இருக்கிறதா கூட இருக்கலாம். okay, yes Manoj, you can pin my presentation to the screen. ஏன் வந்து நீங்க உங்களுக்கு விசிபிளா இல்லையா? So with this I think we have discussed the various kinds of stress as well as strain. Elasticity na enna paathom. This YouTube link is for the tensile testing machine, universal testing machine. வந்து உங்களுக்கு ஒரு just ஒரு understanding கான YouTube link இது. அப்புறம் stress strain plot நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். So I think at the end of this lecture the takeaways include elasticity. You must be able to define what is elasticity. You must be able to define what is stress. strain na enna, modulus of elasticity na enna, yield strength na enna, ultimate tensile strength na enna, and you must be able to draw the stress strain plot and categorize various types of stress and strain. Any doubts so far? Ma'am, volume is no, not. ma'am. இல்ல சுகுமார், எல்லாருக்கும் வால்யூம் கிளியரா தான் இருக்கு. ஐ திங்க் யூ ஷுட் யூஸ் அ ஹெட்செட். ஏன்னா ஐ எம் ஸ்பீக்கிங் குவைட் லவுட்லி. யாரும் இந்த இஷ்யூ சொல்லியே, நீங்க மட்டும் தான் இந்த இஷ்யூ சொல்றீங்க. சோ பெட்டர் யூஸ் அ ஹெட்செட். if there are doubts you can share. எதுவும் டவுட்ஸ் இருக்கா மேம்? இது எத்தனாவது சாப்டர் மேம்? இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர், லெக்சர் 1. மொத்தம் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 45 லெக்சர்ஸ் நமக்கு இருக்கணும். அந்த லெக்சர் 1க்கு ரெலவெண்டான யூடியூப் லிங்கை தான் வந்து ஐ எம் ஷேரிங் இட் அகெயின். இது அகெயின் இந்த மெட்டீரியல் ரிசோர்சஸ் எல்லாமே ஐ வில் பி ஷேரிங் இட் இன் தி ஜினோமியோ ஆல்சோ. இந்த physics teacher.genomio அதுலயுமே எல்லாருமே both civil and triple வந்து enroll பண்ணிக்கங்க. because that will also அதுல இருந்து தான் உங்களுக்கு இன்டர்னல். நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ்னா 20 மார்க்ஸ்க்கு தான் உங்களுக்கு இன்டர்னல். எப்படி அட்டெண்டன்ஸ் சப்மிட் பண்றது? அட்டெண்டன்ஸ் ஃபார்ம்ஸ் ஷேர் பண்ணுவேன், கூகுள் ஃபார்ம் ஒன்று, அதை சப்மிட் பண்ணணும். சரியா? அது நான் வாட்ஸ்அப் குரூப்லயும் ஷேர் பண்றேன். ரெக்கார்ட் பண்ண இந்த கிளாஸ் வீடியோ குரூப்ல சென்ட் பண்றீங்க மேம் ப்ளீஸ்? எஸ், அது வந்து குரூப்ல சென்ட் பண்ண மாட்டேன். ஓகே, லிங்க் மேபி ஐ வில் ஷேர் இன் குரூப். பட் ஜினோமியோல நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம் அது. ஓகே, அது வந்து ஜினோமியோன்றது ஒரு மூடல் பிளாட்ஃபார்ம். கெட் யூஸ் டு ஆல் திஸ். ஏன்னா நமக்கு சின்ஸ் ஆன்லைனா இருக்கிறதுனால இது எல்லாமே நீங்க கொஞ்சம் கத்துக்கிட்டு பண்ணிதான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு. சரியா? ஸோ கூகுள் கிளாஸ் ரூம்ல என்னென்ன
ஜினோமியோல என்னென்ன போஸ்ட் ஆகுதோ அதெல்லாம் இருக்கும். பட் ஜினோமியோவும் நீங்க இது பண்ற மாதிரி தான் இருக்கும். அட்டெண்டன்ஸ் சப்மிட் பண்றதோட ஜினோமியோல இஃப் தேர் இஸ் எனி ஆக்டிவிட்டி அதோட சேர்த்து ஃபீட்பேக்கும் இருக்கும். ஸோ அது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி பாருங்க. ஏன்னா சப்போஸ் ஆன்லைன் எக்ஸாமா உங்களுக்கு இருக்கு பிப்ரவரி எண்ட் வரையுமே இந்த COVID-19 சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகல, நமக்கு ஆன்லைன் எக்ஸாமா இருக்குன்னா 70% ஆஃப் த மார்க்ஸ் வில் பி பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்னல் மார்க்ஸ். ஓகே, ஸோ மினிமம் ஒரு 15 அசைன்மெண்ட்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு மாடியூலுக்கும் நான் ஒரு அசைன்மெண்ட் பிளான் பண்ணிருக்கேன். இந்த வீக்குக்கு ஒரு மாடியூல் முடிப்போம். அதாவது ஒரு 9 லெக்சர்ஸ் ஒவ்வொரு யூனிட்லயும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லயும் 9 லெக்சர்ஸ்ன்றது 3 மாடியூலா ஒரு யூனிட்டை பிரிச்சுக்குவோம். அந்த 3 மாடியூல்ல வந்து we will ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, அதாவது ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு வீக்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வீக்குக்கு ஒரு அசைன்மெண்ட் நீ சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, மினிமம் 12ல இருந்து மேக்ஸிமம் 15 வரையும் அசைன்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஃபீட்பேக் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். Is it clear, everyone? Yes, ma'am. Okay. Thank you, ma'am. 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 Thank you, ma'am.